வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இந்த பதிவில் வெங்காயம் விலை எப்போ உயரும், தக்காளி விலை எப்போ உயரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முழுமையான நேரடி காணொலியை பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சத்திர மார்க்கெட் பதிவு போட்டிருக்கிறேங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஃபேஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காத இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பேக் சைடு திரையர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆனியன், நம்ம ஃபார்ம் ஆனியன் லேண்டுங்கிறது 2 வகை சைடுமே. இது என்ன பதிவுனா, வெங்காயம் வந்து விலை வந்து எப்போ ஏறு அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க. டெய்லி வந்து நானும் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இது வந்து விலை ஏற்றம் இறக்கம் வந்து யாருமே வந்து கணிக்க முடியாதுங்க. நம்ம வந்து சொல்லிக்கல இன்றைக்கி வந்து விலை ஏறு, நாளைக்கு விலை குறையு அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஒரு 100% உண்மையான கருத்து வந்து யாருக்குமே ஏற்ற இறக்கம் வந்து தெரியாதுங்க. ஏன்னா வெளியிலேருந்து இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணால் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு சைடு எங்கேருந்து வேணாலும் காய் எப்போ வேணாலும் வரலாங்க. இங்கே விலை விற்கிதுன்னு போட்டு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா வெளியே எங்கேருந்து வேணாலும் ஒரே ஃபோனில் வந்து காய் ஒரே நைட்டில் 24 hours ட்ராவலில் வந்து வருதுங்க. ட்ராவலில் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு எங்களுடைய லோக்கல் வியாபாரிகளை கலந்து ஆலோசனை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கணிப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சித்திரை ஒரு 15க்கு மேலே வெங்காயம் ஒரு 40 ரூபா கண்டிஷனுக்கு வரும்னு சொல்லி வியாபாரிகள் எல்லாமே ஒரு கருத்து சொல்கிறாங்க. வியாபாரிகள் கேட்ட அளவுக்கு வையாசியில் கொஞ்சம் அதுக்கு மேலே ரேஸ் ஆகுங்க. ஆணிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 50 ரூபா கண்டிஷன் விற்கலாங்க. சித்திரை 15க்கு மேலே வெங்காயம் கூடுன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு வியாபாரிகள் கருத்து கணிப்பில். இது வந்து 100% ஒரு நடக்குமானா ஒரு 50% பாசிபிள் எடுத்துக்கலாங்க. 50% பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. எல்லா மாவட்டம் செய்கிற மாதிரி காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப, பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இதே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா மைசூர் வெங்காயம் மாதிரி இருப்போம். அங்கே ஓட்டு மழை அடித்து எல்லாம் இதாகிடுச்சுன்னா டோட்டல் அவுட் ஆகிருங்க. நாளைக்கு வெங்காயம் விலை கூடலாம். நம்ம வந்து சித்திரை வாங்கிட்டு ஏறுன்னு சொன்னால் இப்போ எப்படி ஏறுச்சுன்னு சொல்லி இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்க. அதுதான் உண்மையான ஃபேக்ட்டுங்க. சரி என்பது அடுத்து தக்காளி கேட்டிருந்தீங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா அதுவும் மைசூர், ஆந்திரா, கர்நாடகா பார்த்தீங்கன்னா மைசூர் ஃபுல்லாக திருப்பூர் மாவட்டத்துக்கு தக்காளி வருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 நாளைக்குலாம் பார்த்தீங்கன்னா விலை ஏறக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சித்திரை 15க்கு மேலே கண்டிப்பாக கூடுங்க. சித்திரை ஸ்டார்டிங்கில் விலை கூடும். வையாசியில் நல்ல ரேட்டுக்கு விற்கி, ஏன்னா நடவோருக்கு எல்லாமே வெயிலுக்கு ஈல்டு வராது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100% சித்திரைக்கு மேலே வையாசியில் கண்டிப்பாக விலை ஏறுங்கிற தக்காளி எந்த மாற்றுக்கு அது கிடையாதுங்க. நன்றிங்க. மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.